வாய்ஸ்க்கு வந்து உலகத்துல எல்லாருமே ஃபேன்ஸ் சார். அண்ட் நான் வந்து இங்க உட்காந்து என்கிட்ட ஒரு ரெட் லைன் பாட்டு கேட்கலன்னா என்னை மட்டும் எல்லாரும் திட்டுவாங்க. இல்லையே இந்த படத்தில் இவர் மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்னாச்சு? இவர் மேலே வருத்தம் இப்போ சொல்லிடுறாரு. இப்போ நம்ம நீங்கள் கேட்டீங்களா, இப்போ பாட சொல்லி கேட்குறீங்களா, இப்போ என்ன இந்த படத்தில் பாட வைக்கல. அப்போ எனக்கு அடுத்த படத்தில் எல்லா பாட்டும் அவர் தான் பாடுறாரு. அதுக்காக இந்த படத்தில் போட்டோ டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்த படத்தில் எல்லா பாட்டும் வெளியே பாட போறாருனால இந்த படத்தில் இல்லை அப்படின்ட்டாரு. இந்த படத்தில் பாட்டு இருந்தால் பாடலாமே, வேற எந்த பாட்டை பாடுறது? எந்த பாட்டு இது? எனக்கு இந்த படத்தில் பாட்டு நான் இல்லையே மனம். இது வேண்டாம், அடுத்து நீங்க சொன்னீங்க அடுத்த படத்துல எல்லா பாட்டும் இருந்தான்ட்டு. இப்போ அடுத்த ஒரு பாட்டு கொடுத்தாருன்னா போதும், எல்லா பாட்டும் விட்டு போறாரு. பொய் அது இல்ல. நான் சாட்சி. நம்ம வந்து போய் சண்டை போடல, அடுத்த படத்துல எல்லா பாட்டும் நீங்க பாடலனா. இல்லை உண்மையிலே நான் கேட்டேன், ஆனால் ஒரு பாட்டு எதாவது பாடலாமா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த படம் வேற மாதிரி படம், சாங்லாம் பண்ணிட்டோம். சத்யா மியூசிக் சத்யா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்புறம் என்ன பண்ணேன், படத்துலயாச்சும் பாடி விட்டு உள்ள சீனுக்குள்ள பாடிட்டேன். ஆசை எங்கே நிறைவேற்றிட்டேன். ஆமாம், மியூசிக் டேட்டோட இருக்கு பாடணும். நம்ம உள்ள போட்டு பாடி மியூசிக் டேட்டை உள்ள நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு பாட்டை எழுதி டியூன் பண்ணி ஒரு பாட்டு படத்தில் வருது. அந்த படத்தில் பா அருணை 1 2 3 4 அப்படி வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து இன்னும் 400 கூட போகும். நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி கேங்கர்ஸ் 1 2 3லாம் எதிர்பார்க்கலாமா நாங்கள்? கண்டிப்பாக. இது வந்து கேங்கர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். இது வந்து கண்டினியூஸாக இனிமேல் கேங்கர்ஸ் ஊராக போய் கொள்ளடிப்போம். ஓகே, நைஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ரெண்டு பேருக்குமே விஷிங் யூ லவ் சக்ஸஸ் அண்ட் எல்லாமே இந்த வேர்ல்ட். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். April 24th மறக்காமல் கேங்கர்ஸ் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ.